ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 81. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 81. அடியில் கேட்டே அறிய வேண்டும் என்றேனோ பெற்றியைப் போலே. அடியில் கேட்டே அறிய வேண்டும் என்றேனோ பெற்றியைப் போலே. யார் இந்த பெற்றி? அவர் எதை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்? அடியில் கேட்டு என்று எதன் அடியில், யார் அடியில் கேட்டு என்று சொல்லுகிறார்? முக்கியமான ஒரு சரித்திர பாகம் குரு பரம்பரையிலேயும் வியாக்கியானங்களிலேயும் காட்டப்படக்கூடியது. பொதுவாக முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசுதல் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து. தனக்கு தோணினது நாமே முயற்சி பண்ணி படிக்கலாம், கத்துக்கொள்ளலாம். ஆழ்வார் பாசுரங்கள் 4000 பாசுரங்கள் இருக்கு. ஸ்ரீராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, புராணங்கள், ஆச்சாரியார்களுடைய அற்புதமான ஸ்ரீ சூக்திகள், ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் பலது இருக்கு. எனக்கு சமஸ்கிருதம் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன், தமிழ்ல ஓரளவுக்கு புலமை பெற்று இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நாமே நம்ம முயற்சியால பாடி அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா கட்டாயமா அதனுடைய பொருளை நம்மால தெரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் ஆழ்வார்கள் பாடல்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவர்களுடைய வார்த்தைகள் என்பது ஏதோ நாம சாமான்யமா இன்னைக்கு படிக்கக்கூடிய இந்த படிப்பு போல வரக்கூடியதல்ல. அது பக்தியிலே வந்தது, ஞானத்திலே வந்தது. அந்த பக்தியும் அந்த ஞானமும் லௌகீகம், உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஞானம் போல, பக்தி போல கிடையாது. யாரோ ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தா நாம உட்கார்ந்து அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கை வந்த உடனே நாமே எடுத்து படிச்சு நாமே எழுதி நாமே பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. ஆழ்வார் பாசுரங்களினுடைய பொருள்கள், வேதம் போன்றவற்றினுடைய பொருள்களை அறிவது நாம படித்து நமக்கு தோணிச்சு அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லுவதல்ல. ஏன்னா இதனுடைய உயர்ந்த பொருள்கள், அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரிய புருஷர்கள் நமக்காக எளிமைப்படுத்தி, அதே சமயத்தில் அதை பாடினவர் அந்த ஆழ்வாரோ ஆச்சாரியாரோ இல்ல ரிஷி முனிவர்களோ என்ன நோக்கத்தில், அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று ஆச்சாரியர்களுடைய ஹிருதயம், அந்த பிரமாதா, அந்த புத்தகத்தை, அந்த கிரந்தத்தை அருளி செய்தவருடைய மனநிலை, அவர் மனசுல என்ன பக்தியோடு என்ன ஞானத்தோடு இந்த இடத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு வேணும்னா கட்டாயமா வியாக்கியானங்கள் முக்கியம். வியாக்கியானம்னு சொன்னா பூர்வாச்சாரியார்கள், ஆழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்று தானே சொல்லுகிறோம். அப்படி வியாக்கியானங்களை கொண்டுதான் படிக்கணும். சரி, அப்படி கேட்கும் பொழுது கூட நாமே வியாக்கியானத்தை எடுத்து நேரா படிச்சு நாமே பொருள் சொல்லலாமா என்றால் அதுவும் கூடாது. அதையும் ஒழுங்காக ஒரு குரு, ஞானம் அனுஷ்டானம் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் பயின்று கொண்டு, கற்றுக்கொண்டு, அதுல தெளிவாக அர்த்தங்களை புரிந்து கொண்டுதான் நாம அதனுடைய பொருளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும்னாவே ஒரு குருவினிடத்துல போய் அந்த குருவினிடத்துல தத்வித்தி பனிப்பிராத்தேன பனிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு கண்ணன் கீதையில சொன்னார் இல்லையா. நான் ஏதோ உனக்கு தேர்தத்துல உட்கார்ந்து சொல்லிட்டேன், ஆனா இப்படி கேட்கக்கூடாது. ஒழுங்கா ஒரு சிஷ்யன் ஒரு குருவினிடத்துல பணிவிடைகளை செய்து அவருக்கு பக்கவாட்டுல நின்று கொண்டு வினயத்தோடு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு கீதையில கண்ணனே சொல்லியிருக்காரு இல்லையா. அதுதான் சொல்றேன். அப்ப எப்பவுமே உயர்ந்த பொருள்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடியில் கேட்டு அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னா, சம்பிரதாயத்துல இந்த வார்த்தைகள் கொஞ்சம் மணிப்பிரவாள நடையில பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. திருவடி வாரத்தில் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தரத்துல போய் படிச்சீங்களான்னு சொல்லக்கூடாது. உயர்ந்த ஆழ்வார் ஆச்சாரியார்களுடைய
அந்த பாடல்களினுடைய பொருள்கள் தெரிஞ்சுக்கணும், போய் ஒரு குருவினிடத்துல போய் நம்ம பாடம் படிக்கிறோம், கேட்கிறோம், உபன்யாசம் காலக்ஷேபம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கேட்கிறோம் என்றால் அதை என்ன சொல்லுவாங்க? அந்த சுவாமி திருவடிவாரத்துல உட்கார்ந்து படிச்சிருக்கேளா, அந்த சுவாமி திருவடிவாரத்துல பயின்றதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா அவரிடத்துல மரியாதையோடு அவருக்கு பிரணாமங்களை செலுத்தி, அவர் மேல உட்கார்ந்துருக்க நாம அவருடைய திருவடிவாரத்துல பக்கவாட்டுல ஓரமா அமர்ந்து அப்படி கேட்டு, அவர் சொல்ல கேட்டு, அப்ப அடியில் கேட்டுன்னா அவருடைய திருவடிக்கு அருகிலே அமர்ந்து, கீழே அமர்ந்து கேட்டு, அவருடைய திருவடி பாதத்திற்கு கீழே உட்கார்ந்து அவர் சொல்ல கேட்டு அறிய வேண்டும். அப்படி கேட்கணும் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருள். அடியில் கேட்டு அறிய வேண்டும் என்றேனோன்னு சொன்னா, குரு ஆச்சாரியனுடைய திருவடிவாரத்துல உட்கார்ந்து தன்னுடைய கால்கள் முட்டியெல்லாம் மடங்கி, காலினுடைய அந்த பாதத்திலெல்லாம் அப்படியே தழும்பு வந்துடணும். உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்டு அப்படி கேட்கணும். அப்படி கேட்டுதான் அதனுடைய ஞானத்தை, அறிவை பெற வேண்டும் என்று பெற்றி சொல்லுகிறார். என்ன சரித்திரம்? ஆண்டாள் தாயார் 143 வாழியே என்று 143 பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழி என்று திருப்பாவைக்கு பிறகு நமக்காக அருளி செய்த அற்புதமான பாடல்களின் தொகுப்பு நாச்சியார் திருமொழி. அந்த நாச்சியார் திருமொழியிலே 5ஆம் பத்து முழுக்க பறவைகளை தூது விடுகிறாள். பறவை வீடு தூது. பிரதானமா குயில்கள், பிராட்டிக்கு ரொம்ப பிடிச்ச குயில்கள் இருக்கு. அவளுடைய மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப குயில்கள் ரொம்ப இருந்திருக்கு அவளுடைய தோட்டத்துல, அவளுடைய மாதவி பந்தல்ல. அந்த குயில்களை பகவானிடத்துல போய் தூது அனுப்பி, என்னை பகவானிடத்திலே சேர்ப்பித்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாள். மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடிமைந்தன் தன்னை என்ற திருமொழி தொடக்க பாடல். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் இது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளையே மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாடல். மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக் கிளியை உன்னொடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். குயில் அங்கெங்க சுத்தர குயில், மாதவி பந்தல்ல இருக்கிற குயில். ஆனா ஆண்டாள் தாயார் தன்னுடைய கையில ரொம்ப பக்கத்துல வச்சு வளர்க்கறது கிளிய. குயில் கேட்டது, நீர் சொல்ற மாதிரி நான் போய் பகவானிடத்துல போய் நீ சொன்ன விஷயத்த சொன்னேன் அப்படின்னா எனக்கு என்ன கொடுப்ப? குயில் கேக்குது, எனக்கு என்ன கொடுப்பீர்? நான் உங்களுக்காக ஒரு காரியம் பண்றேனே அப்படின்னு கேட்க, நான் வளர்த்த கிளி நல்ல அதுக்கு அடிசில், அக்கார் அடிசில், பால், அமுது இதெல்லாம் கொடுத்து நான் வளர்த்த என்னுடைய கோலக்கிளி, அழகான கிளியை, என் கோலக்கிளியை, நான் வளர்த்த என்னுடையதான அழகான அந்த கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வைக்கிற, நட்பு ஏற்படுத்தி கொடுக்கிறேன் குயிலே, நீ போய் அந்த உலகளந்தானை வரக்கூவாய் என்று அழகான 5வது பாடல். அந்த பாடலுக்கு அடுத்த பாடல் 6வது பாடல். எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும் இருடீகேசன் வழி செய்ய முத்தன்ன வெண்முறுவல் செய்ய வாயும் முளையும் அழகழிந்தேன் நான் கொத்தலர் காவில் மணித்தடம் கண் படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை வரக் கூகிற்றியாகில் தலையல்லால் கைமாறிலனே. இந்த பாடல்ல தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய இந்த சரித்திரம் இந்த பாட்டுல வருது. பொறுமையாக இவர் என்ன பண்ணுவார்? இந்த பெற்றிங்கிறவர் நஞ்சியர் இடத்துல காலக்ஷேபம் கேட்கிறவர். நஞ்சியர் திருவாய்மொழியை 100 தடவை காலக்ஷேபம் பண்ணியிருக்காராம். அதுல கிட்டத்தட்ட இந்த பெற்றி என்பவர் 11 முறை முழுக்க திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை தன்னுடைய நஞ்சியர் என்ற குரு ஆச்சாரியனிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டார். ஆனால் இதை தவிர மற்ற பாசுரங்களினுடைய பொருள் அவளை கேட்கல. அவர் நாச்சியார் திருமொழி, பெரிய திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி, இது போல மற்ற திருமொழிகள் இருக்கு இல்லையா? திருவாய்மொழின்னா நம்மாழ்வார் பாடினது. மற்ற ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களை நஞ்சியர்கிட்ட அவர் காலக்ஷேபமா கேட்கல. ஆனா இவர் பல இடத்துல அங்க இங்க போறார் வரார். இவர் நஞ்சியர்கிட்ட காலக்ஷேபம் கேட்டிருக்காருன்றதுக்காக பல பேர் இவரோட பார்த்த உடனே, சுவாமி இந்த பாட்டுல என்ன பொருள், இந்த பாட்டுக்கு நஞ்சியர் என்ன அர்த்தம் சொல்லுவார் அப்படின்னு கேட்பாங்க. இவர் என்ன சொல்லணும்? நான் இதற்கு காலக்ஷேபம் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
ஆனா இவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஆச்சாரியனான நஞ்சியரிடத்தே ஒரு தடவை கேட்கிறார், சுவாமி உங்ககிட்ட 11 தடவை நான் திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்டிருக்கேன். ஆனா நான் போற இடங்களிலே பல பேர் என்ன மற்ற திருமொழி பாசுரங்கள் கேட்பாங்க. நாச்சியார் திருமொழியில இந்த பாட்டுக்கு என்ன பொருள், பெரியாழ்வார் திருமொழியில இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்ப எனக்கு என்ன சுவாமி உங்ககிட்ட இருந்து ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார். நஞ்சியரை பார்த்து பெற்றி சிஷ்யன் கேட்கிறார், ஒரு வரம் வேணும் சுவாமி. அப்படி யாராவது கேட்டாங்கன்னாக்கா, ஆச்சாரியரான நஞ்சியரான நீர் எதை அதற்கு பொருளாக அந்த பாடல்களுக்கு சொல்லுவீங்களோ அதுவே எனக்கு தோற்ற வேண்டும். ஏன்னா இவர் கேட்கலையே காலக்ஷேபம், எங்கேயோ வெளியில ஒருத்தர் திடீர்னு கேட்க போறார். கேட்கும்போது அவருக்கு சொல்லணும்னா என்ன பண்றார், நான் கேட்டதில்லை, அப்ப என்ன வேணும், எனக்கு தோணும். எல்லாருக்குமே அந்த பாட்டு சொன்னோன்னே ஒரு பொருள் தோணும் இல்லையா? அந்த பொருள் எப்படி இருக்கணும்னா, நஞ்சியரே நீர் என்ன சொல்லுவீரோ அதே பொருள் எனக்கு தோற்ற வேண்டும். அந்த பாட்டுக்கு நீர் என்ன அர்த்தம் சொன்னீரோ நான் காதுல கேட்கல, ஆனா யாராவது என்ன கேட்டாங்கன்னாக்கா அந்த பாட்டினுடைய பொருள் நீர் எப்படி சொல்லுவீரோ அது எனக்கு மனசுல தோற்ற வேண்டும், நீர் ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நஞ்சியர் இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பெற்றி ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்கு பக்கமா ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊர்ல போகும்போது அங்க ஒருத்தர் நல்ல ஆழ்வார் பாசுரங்களை அனுபவிக்கக்கூடியவர், நாச்சியார் திருமொழி சேவிச்சிருப்பார் போல் இருக்கு. அப்பதான் எல்லாரும் யாரை பார்த்தாலும் தலையல்லால் கைமாறலனேன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது பிரதி உபகாரம், ஒருத்தர் பண்ண உபகாரத்துக்கு நம்ம நன்றி செய்யணும்னா, எனக்கு எதுவும் செய்யறதுக்கு கையில ஒண்ணும் இல்லையே, என்னுடைய தலையை தவிர கைமாறாக எதுவும் இல்லை, தலை அல்லால் கைமாறலனே அப்படின்னா என்னுடைய தலையை உங்களுடைய பாதத்துல சமர்ப்பித்து தொண்டு செய்வதை தவிர என்கிட்ட எதுவும் நிகராக கொடுப்பதற்கு, பிரதிபலனாக கொடுப்பதற்கு, பிரத்யுபகாரமாக நன்றிக்கு கடமையாக கொடுப்பதற்கு ஒன்றும் பரிசாக இல்லையே அப்படின்னு சொல்றது. பல பேர் நம்ம சொல்றது என்ன, தலையல்லால் கைமாறலனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியன் ஏதோ உயர்ந்த விஷயத்த சொல்லி கொடுத்தார், தெரிஞ்சுட்டோம்னா சுவாமி தலையல்லால் கைமாறலனே, தலையல்லால் கைமாறலனேன்றோம். அது இங்க இருந்து வந்த பாட்டு. இந்த பாட்டுல ஆண்டாள் என்ன சொல்றா, கொத்தலர்காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குவிலே, கொத்து கொத்தாக அலறக்கூடிய சோலையிலே அழகாக படுத்து கொண்டிருக்கக்கூடிய இளம் குயிலே, அவகிட்ட என்ன சொல்றா, என் தத்துவனை வர கூகிற்றியாகில். தத்துவன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாக்கா, தத்துவன் அவர் இருந்தாதான் நான் இருக்கிறதாவே அர்த்தம் இல்லையா? பகவான் இருந்தாதான் நான் சத்தாகவே இருக்கிறேன். சத்தாரகான், சத்து ஆதாரகன் அப்படின்னு பேர். நான் சத்தா இருக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது பகவான் தானே. அப்ப என் உயிர்ல உடல் நிலைச்சு இருக்குன்னா அதுக்கு காரணமானவன் எம்பெருமான். அதனால பகவானை தத்துவன் அப்படின்னு கூப்பிடுறான். அவனை வர கூவிற்றியாகில், அந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்த பெருமாளை நீ வர கூப்பிட்டாய் என்றால் அதுக்கு தலையல்லால் கைமாறலனேன்னு சொல்லியிருக்கான். இவர் கேட்கிறார் ஒருத்தர் பெற்றிய பார்த்து, சுவாமி தலையல்லால் கைமாறலனேன்னு சொல்லியிருக்கே, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டார். அவர் கண்ணை மூடினார். ஆச்சாரியன் தான் இவருக்கு வரம் கொடுத்திருக்காருல, கண்ணை திறந்து சொன்னார், உனக்கு பிரத்யுபகாரமாக என் தலையை தரும் அத்தனையிரே என்று சொல்லுகிறாள். நீ குயிலே எனக்கு இவ்வளவு பெரிய காரியம் பண்ற இல்ல, தத்துவனான பகவானை வர சொல்ற இல்ல, அப்படி செய்த உனக்கு பிரத்யுபகாரமாக நன்றி கடனாக என்னிடத்துல இருக்கிறது எது தெரியுமா, என்னுடைய தலையை தருவதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு ஆண்டாள் சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டார். ஓ நல்லா இருக்கு சுவாமின்னு அவரும் போயிட்டார். ஆனா இவர் யோசிக்கிறார், அவ்வளவு ஒன்னும் அர்த்தம் தெளிவா இல்ல போல் இருக்கே, வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு வந்தார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா நம்பிள்ளை இருக்கார், நஞ்சியருடைய இன்னொரு சிஷ்யர், அவர் பெரிய காலக்ஷேப அதிகாரி. அவர் போய் கேட்கிறார், சுவாமி இந்த பாட்டுக்கு நம்ம நஞ்சியர் என்ன பொருள் சொல்வார், தலையல்லால் கைமாறலனே அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு கேட்க அவர் பதில் சொல்றார். ஆமாம், அவர் அப்படியே சொல்லுவார், நஞ்சியர் சொன்னதையே சொல்றார். நீ பண்ணின உபகாரத்துக்கு இத்தலையால் செய்வது ஒன்று உண்டோ, என் தலையை உனக்காக்கி காலமெல்லாம் உன் காலிலே வணங்கி வர்த்திக்கும் அத்தனை என்கிறாள் என்று அருளிச் செய்வர். இது நம்பிள்ளை சொன்ன வாக்கியம். நீ பண்ணியிருக்க இந்த நன்றி கடனுக்கு என்னால செய்யறது இத்தலையால் செய்வது ஒன்றுண்டோன்னா என்னால என்ன செய்து
பிரதிபலனா கொடுத்துட முடியும். நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு எதுவுமே சீதா பிராட்டி ஹனுமானுக்கு சொன்னா இல்ல, நான் என்ன உனக்கு பிரத்யுபகாரமா கொடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்ப என்னதான் கொடுக்க முடியும்னு கேட்டா, என் தலையை உனக்காக்கி என் தலையை உன்னுடைய திருவடி வாரத்துல சமர்ப்பிச்சுட்டேன். காலமெல்லாம் உன் காலிலே வணங்கி வர்த்தித்தல், இருக்கிற காலம் முழுக்க உன்னுடைய திருவடி வாரத்திலேயே உன்னை வணங்கி கொண்டு உனக்கு தொண்டு செய்வது வாழ்வதை தவிர வேற என்ன உனக்கு பிரதி உபகாரம் செய்ய முடியும் என்கிறாள் என்று அருளி செய்வர். இவர் சொன்ன உடனே இப்போதான் அந்த பெற்றி இந்த வார்த்தையை சொல்றார். பாத்தீரா, வரத்தால நான் ஏதோ இந்த வார்த்தையை சொல்லிட்டேனே, அப்படி செய்திருக்கலாமா? தப்பு இல்லையா? நீர் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றீர். நான் ஏதோ தோற்றினதை சொன்னேன், ஆனா சொல்றது ஆச்சாரியன் சொன்ன மாதிரி இருக்கும்னு சொன்னேன், அப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்றார், ஒரு வரபலத்தாலே இவை அறிய போகாது. இவ்வளவு உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன், அதனால நீ தெரிந்து கொள்ளுவாய் அப்படின்னு செய்யக்கூடாது. இவ்வளவு உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியன் திருவடிகளிலே சிரவணங்கொண்டே அறிய வேணும். ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்துல அவருக்கு தொண்டுகளை செய்து கைங்கரியங்களை செய்து அவர் கை கால்களை பிடித்து விட்டு அவர் மனம் குளிர்ந்து அவர் ஆசையா சொல்லி அதை கேட்டு நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுமே தவிர வரத்தால கிடைச்சது எனக்கே தோணிச்சுன்னு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பெற்றி சொன்னார் என்பதுதான் இந்த சரித்திரம். அப்ப ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளுக்கு கீழே அவருடைய திருவடி வாரத்திலே அவருக்கு தொண்டுகளை செய்து கொண்டு அவர் அனுக்கிரகமா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு பொருள்களை தெரிய வேண்டுமே தவிர நம் முயற்சியாலேயோ யாரோ கொடுத்த வரத்தாலேயோ இல்ல ஆச்சாரியன் கொடுத்த வரத்தாலேயோ தெரிந்து கொள்வது சரியல்ல அப்படின்னு சொல்றார். அடியில் கேட்டே அறிய வேண்டும் என்றேனோ பெற்றியை போலே என்ற இந்த அழகான வாக்கியம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நஞ்சியரிடத்துல அவர் திருவடிவாரத்துல உட்கார்ந்து காலக்ஷேபம் கேட்கணும் என்ற உறுதி இருந்ததே. நான் திருவல்லிக்கேணியில பிறந்தும் எனக்கு இது வரலையேன்னு திருவல்லிக்கேணி அம்மாள் வருத்தப்படுகிறாள். அடுத்தது 82வது வாக்கியம், துரும்பு கண்டு மோகித்தேனோ ஆயியை போலே. துரும்பு கண்டு மோகித்தேனோ ஆயியை போலே. அற்புதமான சரித்திரம். அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.